பண்றீங்க? என்னங்க பண்றீங்க? எதுக்குங்க இத கழட்டுறீங்க? வேணாங்க, விடுங்க. ஐயோ, ஏங்க ஏங்க இப்போ ஏங்க இத கழட்டுறீங்க? தென்றல் எங்க? அம்மா, தென்றல். தென்றல், என்னாச்சு? என்ன அப்பா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. தென்றல், எதுக்குங்க இப்ப நீங்க அவளை கூப்பிடுறீங்க? தென்றல், நீ எங்கம்மா இருக்க? என்னங்க, நீங்க நல்லா தாங்க இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாங்க. படுங்க. என்னங்க அவளை நீங்க கூப்பிடாதீங்க. என்னங்க நான் சொல்றத கேளுங்க. அவளை கூப்பிடாதீங்க. என்ன வேணும்? என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க நீ? ஏற்கனவே அந்த ஆண்டாளம்மா நிலா கிட்ட இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கே எந்த ஒரு பதிலும் தெரியாம நான் பாட்டுக்கு தவிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா அந்த அம்மாவை ஏமாத்தி நிலாவோட ஜாதகத்தை மாத்தி எழுதிருக்க. இந்த விஷயம் மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்னடி ஆகுறது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. ஒண்ணு ஆகாதுங்க. நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? என்ன ஜென்மண்டி நீ எல்லாம்? எந்த பொம்பளையாவது தான் பொண்ணோட வாழ்க்கைக்கு தானே இப்படி குழி பறிப்பாளா? இல்லங்க, நான் அவளுக்கு நல்ல. வேண்டாம் வேண்டாம் லட்சுமி, இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். நீ பேசினதெல்லாம் போதும். அத நானும் கேட்டு சரி சரின்னு தலையாட்டுறதெல்லாம் போதும். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவளும் என்னோட பொண்ணு தானே. அவளோட அப்பனா என் கண்ணு முன்னாடியே அவ வாழ்க்கை வீணா போகிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்பவே எல்லாரும் கூப்பிட்டு எல்லா உண்மையும் நான் சொல்ல போறேன். பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்து. வேணாங்க, ஐயோ நான் சொல்ற பேச்சு கேளுங்க. ஐயோ வேணாங்க வேணாங்க, நான் உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா எல்லார்கிட்டயும் சொல்லிக்கோங்க. இப்ப வேணாங்க. என்னடி பேசுற நீ? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லவா? என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷமே அந்த ஆண்டாளம்மா தாலி அறுத்து வீசி எரியறதுக்கா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுங்க. அப்படிதான் நடக்கும். ஐயோ என்னங்க பண்றீங்க? ஐயோ வேணாங்க, இருங்க, நீங்க போக விடுங்க. லட்சுமி வழிவிடு. போக விட மாட்டேன். நீங்க போக கூடாது. இல்லங்க, முடியாதுங்க, நான் உங்களை அனுப்ப மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்பா, 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 எப்பப்பா கண் முழிச்சீங்க? என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? தென்றல், ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவரே இப்பதான் செத்து பழிச்சிருக்காரு. இந்த நேரத்துல அவர்கிட்ட என்ன எதிரி விசாரணை பண்ணணுமா?
கொஞ்சம் பேசாம எந்திரிச்சு வெளியே போ. அப்பா என்னங்க தென்றல், கடவுள் புண்ணியத்துல அவரே இப்பதான் செத்து போயிச்சிருக்காரு. இந்த நேரத்துல அவர்கிட்ட என்ன ஏது என்னெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க? தொந்தரவு பண்ணாதான் சொல்லிக்கிட்டே இருக்க. நீ எந்திரிச்சு வெளியே போ. போ. அம்மா இருமா, அப்பா ஏதோ சொல்ல வராரு. அப்பா டாக்டர் சொல்லுங்கப்பா. தென்றல், ஆ, நிலா 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 டாக்டர் என்னப்பா? சீக்கிரம் வாங்க டாக்டர், சீக்கிரம் வாங்க டாக்டர். பாருங்க பேஷண்ட்டை என்னமா பண்றீங்க? அவ எழுந்துருங்க, இப்படி வாங்க. தென்றல், நர்ஸ், சார். உடனே இவருக்கு அந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. ஓகே சார். இன்னும் அவருக்கு ஹைப்பர் டென்ஷன் குறையவே இல்லை. சும்மா இந்த மாதிரி அப்பப்போ அவருக்கு கான்சியஸ் வந்து போக தான் செய்யும். உடனே அவர் முழுசா சரியாயிட்டாருன்னு நினைச்சு அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க ப்ளீஸ். நல்லா சொல்லுங்க டாக்டர். தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னா கேட்டாதானே? டாக்டர், அப்பாவை இந்த ரூம்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு நான் எங்க அப்பாவை கொண்டு போறேன் டாக்டர். சீக்கிரமா அப்பாவுக்கு சம்மரை எழுதி கொடுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஏமா நீ படிச்ச பொண்ணு தானம்மா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஹாஸ்பிட்டலை விட இங்க பெட்டரா தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா நீங்க பேஷண்ட்டை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வெளியில போங்கம்மா ப்ளீஸ். பாத்துக்கங்கம்மா, ஏதாவது ப்ராப்ளம் சரிங்க டாக்டர். ஓகே. ம். எனக்கு எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு அத்தை. சித்தப்பா ரகசியத்தை நம்ம கிட்ட சொல்லாம அப்பா கிட்ட எதுக்கு சொன்னாரு? அந்த அதிர்ச்சியில தான் அப்பா இப்ப இந்த நிலைமையில இருக்காரு. ஆனா இப்ப கூட எங்க அம்மா எங்க அப்பாவை பத்தி கவலைப்படாம கல்யாணத்தை பத்தி தான் யோசிக்கிறாங்க. பத்தாததுக்கு அந்த டாக்டர் வேற அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக விட மாட்டேங்கிறாரு. ஏன் மாமியார் தான் டாக்டர் கிட்ட அப்படி சொல்லிருப்பாங்க. உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா நாம ஆகாஷ் நிலான்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்திருக்கும். எல்லாரும் அங்க போயிட்டா அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? அதனாலதான் என் மாமியாரு டாக்டரை இங்க வர வச்சு உங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி வருமா அத்தை? ஆண்டாள் அம்மாவுக்கு தான் புரியலனா எங்க அம்மா கூடவா புரியல? என் அப்பா உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அந்த ஆண்டாள் அம்மாவை மட்டும் இல்ல அம்மாவை கூட சும்மா விட மாட்டேன். கவலைப்படாத தென்றல், உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, கடவுள் பாத்துக்குவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அதுக்குள்ள உன் சித்தப்பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்ம நிலா வாழ்க்கைய காப்பாத்த முடியும் தென்றல். கரெக்ட் தான் அத்தை. ஆனா சித்தப்பா எங்க இருக்காருன்னே தெரியலையே. அவரையும் காணும், அவரை ஃபாலோ பண்ண போன சிறுத்தையும் காணும். ரெண்டு பேரும் எங்கதான் போய் தொலைஞ்சாங்களோ? வா, நம்ம மண்டபம் முழுக்க தேடி பார்க்கலாம். வா தென்றல்.
வரதுக்கு இவ்ளோ நேரமா? நான் குளிச்சிட்டு வர்றது இருக்கட்டும்மா, நீ என்ன இப்பவே ரெடி ஆயிட்ட? அது ஒண்ணும் இல்லடி, ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரல. நிலா கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் எனக்கு ஒரே படபடப்பாவே இருக்கு. அதான் சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆயிடலாமேன்னு ரெடி ஆயிட்டு இருக்கேன். இது பாருடியா, கல்யாணம் முடியற வரைக்கும் நான் கொஞ்சம் பரபரப்பா தான் இருப்பேன். நீ எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்துக்க. நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு நிலாவுக்கு கொஞ்சம் கூட மாட உதவி பண்ண, சீக்கிரம். சரிம்மா. அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடக்க போகுது. ஆனா இன்னும் நம்மளால சித்தப்பாவையும் கண்டுபிடிக்க முடியல, அவர் மறைச்சு வச்சிருக்கிற ரகசியத்தையும் கண்டுபிடிக்க முடியல. தென்றல், அந்த ரகசியம் என்னன்னு உங்க அம்மாவுக்கும் நிலாவுக்கும் தெரியும்ல. உங்க அம்மா தான் நம்ம கிட்ட எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நிலா கிட்ட நம்ம பக்குவமா பேசி பார்த்தா அவ அந்த உண்மைய நம்ம கிட்ட வாய் தவறி உளறிட மாட்டா. நீங்க வேற அத்தை, நிலா என் அம்மாவை விட அழுத்தக்காரி. வாங்க. ஆகாஷ், இத வாங்கிக்கப்பா. இந்தாங்க அத்தை. இந்தாப்பா உன் கல்யாண ட்ரெஸ். சரி, நான் ரெடி ஆயிட்டு வரேன். அத்தை, ஆகாஷ், பாட்டி நீங்க கிளம்புங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஆகாஷ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க பாட்டி. அந்த தென்றலும் சாரதாவும் இந்த கல்யாணத்துல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ நிலா கழுத்துல தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல கூட அந்த முயற்சிய கைவிட மாட்டாங்க. ஆமாப்பா, கல்யாணம் முடியற வரைக்கும் நீ அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அவங்க நீ நம்புற மாதிரி இந்த கல்யாண சம்பந்தமா ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி உன் மனச கலைக்க பாப்பாங்க. உஷாராயிரு ஆகாஷ். ஆகாஷ், அவங்க உன்கிட்ட நேரடியா இல்லனாலும் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணி கூட உன்னை குழப்ப பாப்பாங்க. அதனால நீ நிலா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் கல்யாண விஷயமா யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு அதை நம்பாத. புரியுதா ஆகாஷ்? பாட்டி, நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஆகாஷ் சொல்ற? ஆமா பாட்டி, எப்போ நிலா என் பேரை அவன் நெஞ்சில பச்சை குத்தி இருந்தாத நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ அந்த நிமிஷமே நான் மனசளவுல நிலாவை என் ஒய்ஃபை நான் ஏத்துக்கிட்டேன். மற்றபடி நடக்க போற இந்த கல்யாணங்கிறது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். நீங்களே இந்த கல்யாணத்தை வேண்டானாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். போதுமா? ப்ரோ ரெடியா? என்ன அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க ப்ரோ. என்னடா, உன் அம்மாக்காரியும் உன் வருங்கால பொண்டாட்டியும் இந்த கல்யாணத்துல என்ன குழப்பம் பண்ணலான்னு ராவும் பகலுமா திட்டம் போட்டிருக்காளுங்க. நீயும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு ஏதாவது திட்டம் போடுறியா? ஆகாஷ், நீ இவனையும் நம்பாதேன்னு ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். நீ கேட்க மாட்டேங்கிற. பாட்டி ப்ளீஸ்,
நீங்க சொல்ற மாதிரி சாரதா அம்மாவும் தென்றலும் அவங்களுக்கு இருக்கிற குழப்பத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிரச்சனை பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனா சித்து அப்படி இல்ல. இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். He is a gentleman. சித்துவால நிச்சயமா இந்த கல்யாணத்துல எந்த குழப்பமும் வராது பாட்டி. என்ன ப்ரோ, நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமா ப்ரோ. பாத்தீங்களா பாட்டி? நீங்க நம்பிக்கையோட போங்க பாட்டி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். டேய், இவனை ஏதாவது குழப்பி விட்ட கொன்றுவேன் உன்னை. ப்ரோ, பாட்டி எப்பவும் அப்படித்தானே. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன். என்ன ப்ரோ நீங்க வேற. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. ஆமா, உங்களுக்கு வேஷ்டி கட்ட தெரியுமா? இல்ல நான் வேணா கட்டி விடுவா. இல்ல பரவாயில்ல, நானே கட்டிக்கிறேன். சரி, நீங்க போங்க. என்ன அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆக போகுது. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. தென்றல், நம்ம ராத்திரி முழுக்க உன் சித்தப்பாவை இந்த மண்டபத்துக்குள்ளேயே தானே தேடிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை அவரு குடிபோதையில மண்டபத்துக்கு வெளியில எங்கேயாவது படுத்திருந்தாருன்னா? அப்படி கூட நடந்திருக்கலாம்ல. ஆமா அத்தை, வெளியே போய் தேடி பார்க்கலாம் வாங்க. ஐயோ, ஆஹா, விடிஞ்சிருச்சா? அப்ப ராத்திரி முழுக்க இவனும் நானும் இந்த பாத்ரூம் குள்ளேயே தான் கிடந்தோமா? சை! யோ யோ, எந்திரியா! யோ, எந்திரியா! ஒருவேளை தென்றல் அம்மா அடிச்சு அடிக்கல போய் சேர்ந்துட்டானா? பாடா, மூச்சு இருக்கு, உசுரோடத்தான் இருக்கா. யோ யோ வீரபாகு, எந்திரியா! ஐயோ, முகூர்த்த நேரம் வேற நெருங்கிருச்சே. ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு வேற தெரியலையே. என்ன பண்றது? இந்த ஆளை அப்புறம் எழுப்பிக்கலாம். முதல்ல தென்றலை பார்த்து நாம இங்கதான் இருக்கோன்ற விஷயத்த சொல்லுவோம். ஐயோ, அந்த தென்றல் அம்மா நம்மள உள்ள வச்சு வெளியில கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? அத்தை, சிறுத்தை கால் பண்றான். அவன் கிட்ட பேசு, சீக்கிரமா அட்டென்ட் பண்ணு. அவன் எங்க இருக்கான், உன் சித்தப்பாவை பார்த்தானான்னு கேளு. ஹலோ தென்றல். ஹலோ, ஏ சிறுத்தை, எங்க இருக்க நீ? உன்னை ராத்திரி எல்லாம் தேடிக்கிட்டே இருந்தோம் தெரியுமா? தென்றல், சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்து தென்றல். டேய், என்னடா சொல்ற? எங்க இருக்க நீ? நான் ஸ்டோர் ரூம்குள்ள இருக்கேன். ஸ்டோர்? நீ அங்க என்ன பண்ற? ஐயோ தென்றல், உன் அம்மா ராத்திரி என்னையும் சித்தப்பாவையும் ஒரு கட்டையால அடிச்சு மயக்கமாக்கிட்டாங்க. நாங்க இப்ப ஸ்டோர் ரூம்குள்ளதான் இருக்கோம். உன் அம்மா எங்களை உள்ள வச்சு வெளியில லாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. எனக்கு இப்பதான் மயக்க தெரிஞ்சிச்சு.
உன் சித்தப்பா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. ஐயோ, சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்து தென்றல். சீக்கிரமா வா தென்றல். அந்த ஸ்டோர் ரூம் எங்கடா இருக்கு? ஐயோ, அது எந்த பக்கம்னு சொல்ல தெரியலையே. ஆனா கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரம் வந்து கதவை திறந்து விடு தென்றல். என் போன்ல வேற சார்ஜ் இல்ல, ஆஃப் ஆக போகுது. தென்றல் கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ.